உங்களுக்கு இடுப்பு பகுதியில தொடங்கி சைடா வந்து வலி அதிகமா இருக்கு. இந்த வலி வந்து நீங்க நடக்கும்போதோ, ஸ்டெப்ஸ் ஏறும்போதோ வலி அதிகமாகுது. முக்கியமா வந்து ஒரு பக்கமா வலி இருக்கிற பக்கம் படுக்கிறப்ப வலி அதிகமா ஆகுது அப்படின்னா, இது இடுப்பு பகுதியில இருக்கிற தசை நார்ல ஏற்படுற பாதிப்புன்னு அர்த்தம். இததான் வந்து குளூட்டியல் டெண்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஹிப் டெண்டினைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹலோ எரிவன், நான் டாக்டர் ஜே சுதாஷ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல வந்து ஹிப் டெண்டினைட்டிஸ், அதாவது இடுப்பு தசை பகுதியில் ஏற்படுற பாதிப்பை வந்து எந்த மாதிரியான எக்ஸசைஸ் மூலியமா சரி பண்ணலாம், அதுக்கு என்ன காரணம், அதனால என்ன நடக்குது, அதை பத்தி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்றேன். முக்கியமா வந்து இந்த பெல்விஸ் போனுன்னு சொல்லுவோம். இது வந்து ஹிப் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். பால் அண்ட் செகண்ட் ஜாயிண்ட்னு சொல்ற ஹிப் ஜாயிண்ட். இது வந்து பெல்விஸ் போன். இந்த பெல்விஸ் போன்ல தான் வந்து இடுப்பு தசையான குளூட்டியஸ் மீடியஸ் மினிமஸ் இந்த ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு தசைகளும் வந்து இந்த தொடை எலும்புக்கு மேல இருக்க இந்த இடத்து பேர் தான் வந்து கிரேட்டர் டோகான்ட்ரன்னு சொல்லுவோம். இதுல தான் வந்து அந்த தசை நார்களோட டெண்டான் வந்து இதுல வந்து சேருது. அந்த பர்சாக்கு மேல வந்து சேருது. பர்சாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குஷன் மாதிரி இருக்கும். இதுல ஏற்படுற பாதிப்புனாலதான் வந்து தொடைக்கு சைட்ல முக்கியமா வலி இருக்கும், இடுப்புக்கு பின்னாடி வலி இருக்கும், இந்த பட்டக்ஸ் பகுதியிலையும் வந்து வலி இருக்கும். இது முக்கியமா வந்து ரொம்ப தூரம் நடக்கிறதுனாலையும் படிக்கட்டில் அதிகமாக ஏறதுனாலையும், முக்கியமாக ரொம்ப நேரம் காலுக்கு மேலே கால் போட்டு கிராஸ் லெக் சிட்டிங் உட்காரதுனாலையும் வந்து அதிகமாகும். வலி இருக்கிற பக்கத்தில் வந்து படுக்கும் போதும் வந்து அதிகமாகும். சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரொம்ப தூரம் ஓடுறது, குதிக்கிறது, இதனால கூட வந்து வலி வந்து அதிகமாகும். குளூட்டியல் டெண்டினைட்டிஸ் வந்து முக்கியமாக யாருக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து அந்த குளூட்டியல் டெண்டானுக்கு வந்து அதிகமாக ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் செய்கிறாங்களோ, ரொம்ப தூரம் ஓடுறவங்க, ரொம்ப குதிக்கிறவங்க அப்படின்னா, இந்த இடத்துல குளூட்டியல் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கிறவங்களுக்கும் வந்து டைரெக்டாக அந்த டெண்டானில் வந்து ப்ரெஷர் விழும். இப்போ சப்போஸ் அந்த குளூட்டியல் மசில் வந்து பட்டக்ஸ் பகுதி தசைப்பகுதி வந்து நல்லா வலுவாக இருந்ததுன்னா அந்த ப்ரெஷர் வந்து அந்த டெண்டானில் அதிகமாக விழாமல் அந்த தசைப்பகுதி பார்த்துக்கும். பட் அந்த தசைப்பகுதி வந்து வீக்காக இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த டெண்டானில் தான் எல்லா ப்ரெஷரும் விழும். ப்ரெஷர் அதிகமாக விழுறதுனால அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிறதுனால தான் வந்து தொடைக்கு சைடில் வந்து வலி ஏற்படுது. முக்கியமாக வந்து பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் வரும். முக்கியமாக நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்ச் ஏற்படுறதுனால அந்த டெண்டானோட ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது. பட்டக்ஸ் பகுதியில் இருக்கிற அந்த குளூட்டியஸ் மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டெண்டானையும் நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல இருக்க பர்ஸா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது, இன்ஃப்ளமேஷன் அதிகமாகாது. அதனால ப்ராப்ளம் வந்து சீக்கிரமே சால்வ் ஆகிடும், வலி குறைஞ்சிரும். அதுக்குண்டான எக்ஸசைஸ் வந்து இப்போ நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. இப்படி கால் மேல கால் போட்டு உட்காரதுனால இந்த டெண்டான் வந்து நல்லாவே அந்த பர்சால வந்து ப்ரெஷர் ஆகுறதுனால இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும், வலி அதிகமாகும். அது மட்டும் இல்லாம சில ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து சயாட்டிகா ப்ராப்ளத்துக்கு செய்யறோம். அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜர் வந்து இந்த டெண்டினைட்டிஸ் ப்ராப்ளத்துக்கு செய்யக்கூடாது. என்ன ஸ்ட்ரெச்சிங்னா பிரிஃபார்மிஸ் ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவோம். இப்படி போட்டு காலை வந்து கீழே ப்ரெஷர் பண்றது, இதெல்லாம் வந்து பிரிஃபார்மிஸ் மசிலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஸ்ட்ரெச்சிங். இது வந்து செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் செய்யறதுனால என்ன ஆகும்னா அந்த டெண்டான்ல வந்து இன்னும் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அந்த பர்சால வந்து டேமேஜ் அதிகமாகி இன்ஃப்ளமேஷனும் அதிகமாகும். அதனால ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் இதுக்கு பண்ணக்கூடாது. நாங்கள் எங்களோட சென்டர்ல வந்து ஹிப் டெண்டினைட்டிஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து நாங்களே செக் பண்ணி பார்ப்போம். அதாவது எப்படின்னா ஹிப் எக்ஸ்டர்னல் டீரோட்டேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேஷண்ட்டை வந்து இது போல படுக்க வச்சிருவோம். படுக்க வச்சுட்டு இந்த காலில் தான் வந்து ஹிப் ஜாயிண்ட்ல இருந்து இந்த தொட சைடில் பெயின் இருக்கு, பேக் ஆஃப் த பட்டக்ஸ் பின்னாடியும் பிட்டத்துல வலி இருக்கு, கிராயின் சைட்லயும் தொடை இடுக்குலயும் வலி இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிப் டெண்டினைட்டிஸ்னால தான் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வலி இருக்கிற காலை வந்து 90 டிகிரிஸ்க்கு மடக்கிட்டு இந்த சைடு வந்து நல்லா காலை ரொட்டேட் பண்ண சொல்லிட்டு கையில ப்ரெஷர் நாங்க கொடுப்போம். பேஷண்ட்டை வந்து இந்த காலால இந்த பக்கம் தள்ள சொல்லுவோம், லாக் பண்ணிட்டு தள்ள சொல்லுவோம். அவங்க ஓரளவு ப்ரெஷர் பண்ணி தள்ளும் போது இந்த இடத்துல வந்து வலி அதிகமாகுது, இந்த தை சைட்ல வந்து பெயின் அதிகமாக ஆகுது அப்படின்னா ஹிப் ஜாயிண்ட்ல அந்த ஹிப் டெண்டினைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ஹிப் டெண்டினைட்டிஸ் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்களே உங்களுக்கு எப்படி ஓரளவு அசஸ் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் செல்ஃபா அப்படின்னா, இதுதான் வந்து ஹிப் ஜாயிண்ட்ல வர்ற கிரேட்டர் டோகான்ட்ரான்னு சொல்லுவோம். இந்த சைடில் வந்து ஹிப் ஜாயிண்ட் சைடில் வரும். இந்த இடத்த ப்ரெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வலி வந்து ஷார்ப்பா நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். நின்றுட்டு வலி இல்லாத காலை வந்து மேலே தூக்குங்க. தூக்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அது ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு வலி வந்து ஹிப் ஜாயிண்ட்ல அந்த சைடு எந்த காலில் வலி இருக்கோ அந்த காலில் வந்து தொடக்கி சைடில் வந்து வலி நல்லாவே தெரியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிப் டெண்டனைசிஸ் வந்து இருக்குன்னு ஒரு அர்த்தம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இடுப்பு பகுதியில் வர்ற மசில்ஸ், அதாவது குளூட்டியஸ் மீடியஸ் மினிமஸ், இந்த 2 மசிலையும் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணோம்னாலே வந்து வலி வந்து நல்லா குறையும். அதுக்கு சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து எப்படி நான் சொல்றேன், இது போல பெட்ல வந்து நல்லா உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு காலை கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க. 2 கையும் வந்து முட்டிக்கு சைட்ல சப்போர்ட் பண்ணிட்டு கையில வந்து ஸ்டாட்டிக்கான ஒரு ப்ரெஷர் கொடுத்து காலை வந்து நல்லா இப்படி தள்ளுங்க. தள்ளிட்டு அதை அப்படியே ஸ்டாண்டர்டா வந்து ஸ்டாட்டிக்கா ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 ரிலாக்ஸ். தள்ளுங்க. தள்ளிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 ரிலாக்ஸ். இது செய்யறப்போ வந்து அந்த குளூட்டியஸ் மீடியஸ் மசிலும் குளூட்டியஸ் மினிமஸ் மசிலும் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே செய்யறப்போ வந்து பெயின் வந்து ஹிப்புக்கு சைடா இருக்கிறது வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து இந்த கிரேட்டர் ட்ரோகாண்டர் நான் சொன்னேன், அந்த டெண்டானை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற எக்ஸசைஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மசில் ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி டெண்டானையும் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன். இதை போல பெட்ல வந்து நல்லா படுத்துக்கோங்க. இது வந்து இடுப்பை தூக்குற எக்ஸசைஸ் தான். 2 காலையும் மடிச்சுக்கோங்க. கை நல்லா கீழே சப்போர்ட்டா வச்சுக்கோங்க. இடுப்பை வந்து ஒரு 3 ஸ்டேஜ்ல தூக்கணும். 1 2 3. அதே போல 3 ஸ்டேஜ்ல இறங்கணும். 1 2 3. ஒரு 5 செகண்ட்ஸ் ரெஸ்ட் விட்டு திரும்ப 1 2 3. கீழே 1 2 3. இதை போல வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே வந்து இந்த எக்ஸசைஸ் செய்யறப்போ வந்து அந்த டெண்டான் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸ்ட்ரென்தனிங் ஆகிறப்போ நமக்கு ப்ரெஷர் வந்து அந்த பர்சா கிட்ட வந்து அதிகமா விழாதுனாலே வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். இது செய்யும்போது முக்கியமா என்ன பண்ணக்கூடாதுன்னா, இடுப்பை வந்து தூக்கும் போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் டில்ட் ஆகிற மாதிரி ஆட்டாம கரெக்டா ஸ்ட்ரெயிட் லைன்ல போற மாதிரி செய்யணும். இந்த இடுப்பை தூக்குற எக்ஸசைஸ் வந்து நீங்க செய்யறதுல வந்து வலி எதுவும் அதிகமாக ஆகல அப்படின்னா ஒரு காலில் இடுப்பை தூக்குறது எப்படின்னா, எந்த காலில் வலி இருக்கோ அந்த காலை வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சு ஃப்ளோர்ல வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு காலை கொஞ்சம் நல்லா மடிச்சு இதை போல ஹேங்கிங்ல வச்சுக்கோங்க. கை நல்லா ப்ரெஷர் பண்ணிட்டு அதே போல இடுப்பை தூக்குங்க. 1 2 3 ஸ்டேஜஸ்ல இறக்கும் போதும் 1 2 3. ஒரு 5 செகண்ட்ஸ் ரெஸ்ட் விட்டு திரும்ப 1 2 3 1 2 3. இந்த வலி இருக்கிற காலுக்கு செய்யறப்போ இந்த சைட்ல ஹிப்ல பரவலா இருக்கிற வலி வந்து அந்த டெண்டான்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகுறதுனால நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதுவும் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே வந்து செய்யறப்போ நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். 4வது எக்ஸசைஸ் வந்து ஃப்ளோர் ஸ்லைடுன்னு சொல்லுவோம். எப்படின்னா, இதை போல இருந்துட்டு செவுத்துல நல்லா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வலி இருக்கிற காலை வந்து வெளி நோக்கி தள்ளணும். மெதுவா தேய்ச்ச மாதிரி தள்ளி கொண்டு வாங்க. மெதுவா செய்யுங்க. இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே செய்யறப்போ வந்து சைடு ஹிப்ல இருக்கிற பெயின், இந்த மேல இருக்கிற ஹிப்ல இருக்கிற பெயின், பட்டக்ஸ் பகுதியில சுத்தி இருக்கிற வலிலாம் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். காலை வந்து உள்நோக்கி இப்படி தள்ளக்கூடாது, வெளிநோக்கி தான் தள்ளணும். உள்நோக்கி தள்ளணும்னா வலி அதிகமாகும். ஸோ உள்நோக்கி தள்ளுற எக்ஸசைஸ் அடக்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எக்ஸசைஸ் வந்து ஹிப் ஜாயிண்ட்டுக்கு வந்து செய்யக்கூடாது. 5வது எக்ஸசைஸ் படுத்துட்டே செய்யறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா வந்து ஒரு தலகாணி மட்டும் யூஸ் பண்ணலாம். இதை போல படுத்துக்கோங்க. இப்போ இந்த சைட்ல தான் வலி இருக்கு, இந்த காலில் தான் வலி இருக்குன்னா, வலி இருக்கிற கால் வந்து மேலே வர மாதிரி வச்சு நடுவில் வந்து ஒரு பில்லோ சப்போர்ட்டுக்கு நீ ஜாயிண்ட்டுக்கு நடுவில் வச்சிருங்க. வச்சுட்டு காலை வந்து இந்த அடக்ஷன் ஆக்டிவிட்டி மெதுவாக ஓப்பன் பண்ணி மெதுவாக மூடுங்க. இது வந்து ஒரு 10லேருந்து 15 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே செய்யறப்போ அந்த இடத்துல இருக்க பெயின் வந்து சைடில் இருக்கிற பெயின் வந்து கிராஜுவலாக நல்லா குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து நல்லா பண்றீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து இதே போல வந்து பில்லோ வந்து அதே போல நடுவில் வச்சுக்கோங்க. முட்டுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அப்டக்ஷன் மூமெண்ட் இதே போல நல்லா மேலே தூக்கி கீழே இறக்குங்க. இது வந்து ஒரு 10 to 15 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே செய்யறப்போ இன்னும் நல்லா வலி குறைய ஆரம்பிக்கும். அந்த மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த பாதிப்பு இருக்கிறவங்க இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து செய்யுங்க. இது சில ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். எங்களோட சென்டரில் நிறைய பேர் வராங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து இது சயாட்டிக்கா ரிலேட்டட் பெயினா, இல்லை டிஸ்க் ரிலேட்டட் பெயினா, இல்லை பிரிஃபார்மிஸ் மசில்னால வந்த பெயினா, இல்லை இந்த டெண்டான்ல பாதிப்பு ஏற்பட்டதுனால வலியான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ராப்பரான டயக்னோசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயினை வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணி குறையல அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சில அட்வான்ஸ் ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த டெண்டானை வந்து இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு வந்து சில ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதே போல் அந்த மசிலை வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணி இந்த டெண்டானில் இருக்க இன்ஃப்ளமேஷனை
கம்ப்ளீட்டாக குறைச்சிருவோம். அந்த பர்சாவில் இருக்க டேமேஜை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜரை வந்து செய்வோம். அதுக்கப்புறம் அந்த மசிலையும் கம்ப்ளீட்டாக நல்லா ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த மசில் ஸ்ட்ரென்தனிங், டெண்டான் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தருவோம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து சீக்கிரம் வலி குறைஞ்சிரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நாங்கள் அதிகமாக போடுறோம். நீங்களும் இது போல ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க, வலி எந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தும் குறையல, உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணதுலேயும் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க. எங்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து நிவாரணம் கொடுத்து திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் ப்ரோட்டோக்கால் சொல்லி தரோம். தேங்க்யூ.